நீ தானே சாப்பிடணும் சொன்ன ஒரு 50 தானே சாப்பிடணும். வா குன்றத்தூர்ல இந்த கடை எங்கேயும் பாத்துக்க முடியாது. வா நான் காமிக்கிறேன். சூப்பரா இருக்கும் உங்க பரோட்டாலாம். நீ மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா வேணுமா வாங்கி சாப்பிடு. உட்காரு. ஏம்பா சர்வர் யாருப்பா? சர்வேர்ல எங்க இருக்க மாட்டாங்க. தாலுகா ஆபீஸ்ல போய் கேட்கணும். சர்வர் கேட்கல, சர்வீஸ் மேன் கேட்டாரு. இவன் படிக்காத. என்ன வேணும் சொல்லுமா? எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட் தான் நம்ம கடையில. டேய் கபோதி, அப்ப கல்லா பண்ணி தருவியா? டேய் கரோடு மூஞ்சியா, நீ என்ன சாப்பிடறதுக்கு வந்தியா கல்லாப்பட்டி திருவிழத்துக்கு வந்தியா? நான் 20 கேட்டா நான் 20 சொல்லு. சீப் அண்ட் பெஸ்ட் மட்டும் சொல்ல எப்படி? 5 ரூபாய் பரோட்டா எவ்வளவு வேணா சாப்பிட்டுக்கலாம். 5 ரூபாய்டி. நீ 5 ரூபா நான் 5 ரூபா அன்லிமிட்டட் பொழுது எவ்வளவு பரோட்டானா சாப்பிட்டுக்கலாம். சைடிஸ் கேட்போம். என்னப்பா இது வேற என்ன இது? மட்டன் தலைகறி, போட்டி, காடை, ஆம்லெட், ஆஃப் பாயில், கலக்கி எல்லாம் இருக்குது. நடக்கிறதுல இருந்து பறக்கிறது வரையும் இருக்குது. ஏங்க 5 ரூபாய்க்கு இவ்வளவு சைடிஸா? வாங்க எல்லாத்தையும் சாப்பிடலாம். ஏம்பா தலைகறி ஒண்ணு எடுத்து 4 பரோட்டா எனக்கு. உனக்கு என்ன வாங்கினா? 2 பரோட்டா. ஏண்டி 5 ரூபா தண்டி அன்லிமிட்டட் சைடிஸ் வேற நிறைய தராங்க. வாங்கி சாப்பிடா. அவ தெரியாம சொல்லுவா. அவளுக்கு 4 பரோட்டா எடுத்துங்க, ஒரு காடை எடுத்துடுவாங்க. இதெல்லாம் சோத்திய பார்த்துருக்காதா? சோத்து மூட்டிங்களா? அனாமதா கலந்து ஆதரவு கொடுக்குறேன். எங்க பசியா? அனாமதா கலந்ததே ஆதரவு கொடுத்தேன். நீ யார் யாருக்கு ஆதரவு கொடுன்னு தெரியும். என்னங்க சாப்பாடு தூக்கி போட்டு போறாங்களே? பின்ன 5 ரூபாய்க்கு வாயில எடுத்து ஊட்டி விடுவாங்க. தூக்கி போட்டு நான் எடுத்து சாப்பிடுறேன். இப்படி போட்டு முக்கற எத்தனை பரோட்டா திங்க நீ? சாப்பிடலாம். சால்னா துண்டிக்கிறான். எப்படியா சால்னா சும்மா இல்லாட்ட தருவா. போய் பரோட்டா தயா வெறி காலில் வச்சு நான் குடிக்கிட்டா போ. என்னடா இது? சால்னாவே எந்த காட்டு காட்டுறாங்க? கறியெல்லாம் வயசு தோன்றான். விட்டா பகுட்டியை க்ளோஸ் பண்றோம். உங்களுக்கு பகுட்டி எடுத்து முன்னும். இங்க பையா சால்னா கிட்ட போ. போய் பரோட்டா போ. அங்க ஒருத்தன் பேய் மாதிரி தோன்றாமா பரோட்டா. பரோட்டா இருக்குதா இல்லையா? வரத்துக்குமா நேரமா இது வேற. என்னடா இது? 4 பரோட்டா ஒரே அடி அமிட்டான். இது என்ன வாயா இல்ல காவாயா? பரோட்டா தாயா? என்ன தலை பொரி. இதுல வேற தலைகள். என்னடா இது? காஞ்ச மாடு கம்மங்கொள்ள இந்த மாதிரி போட்டு மேயிறான அப்படியா? ஒன்னோட ஒண்ணு நாய் மாதிரி அடிச்சுக்குதுங்க போயிரு. வரையிரு. இதுதான் காடை. அது எங்களுக்கு தெரியாதா? கண்ணை கழட்டி வச்சா கூட நீ கும்பிடுவேன். அப்ப இருக்க ஆளாகிறேன். சாப்பிட்டு கண்ணு தனியா வைக்கிறாங்க. கண்ணு வச்சு பண்றான். வாய முடிஞ்சு சாப்பிட்டியா? வாய மூடி எப்படி சாப்பிட முடியும்? சும்மா பேசுறேன்னு வச்சு காடையில வச்சு பண்ணு. அது கண்ணை குத்து தெரியா? வச்சு சாப்பிடுறேன். எலும்புக்கு பிறந்தவன் எலும்பு கூட விட மாட்டானியா? இவ்வளவு கம்மி சாப்பிடலாம் வாங்கினேன். எப்படி சாப்பிட்டு இந்த மெட்ராஸ்ல? போட எங்க போனாவன்? சும்மா ஒரு 12 பரோட்டா வச்சு ஆளே காணும். இது கொஞ்சம் தட்டு எடுத்து சாப்பிடுவேன். என்ன பாக்குறீங்க? வயிறு வலி கண்ணு வைக்காதீங்க. மாஸ்டர் வேற கை வலிக்குதுன்னு பரோட்டாவை போடல. அந்த பக்கம் போனா அவன் பரோட்டா கேட்பானே. புது கஸ்டமரை பார்ப்போம். ரொம்ப என்ன வேணும்? மூஞ்சி மாசுறான். ஏய் தம்பி, ஏய் இங்க பாரு. இப்ப வந்தவங்களை கேக்குற நான் எப்பல இருந்துக்கிறேன். ஓ பரோட்டா எடுத்துவா. அந்த மாஸ்டர் வேற செக்கா திட்ட போறான் என்ன இவன் தோன்றதுக்கு. ஒரு வாரம் நானே கை விட்டு எடுப்பா. இப்ப டயர்ட் ஆயிட்டா நீ எடுத்து போடு. ஓகே நீ கீழே போடுற, நான் அதை பௌத்தூர் போட போறேன். தம்பி சால்னா எடுத்துவா. இவன் கொடுக்குற சம்பளத்துக்கு இவனுங்களுக்கு நடந்து நடந்து நம்ம உடம்பு கூடும் போல. இதா குடி. நீ ஏன்டா சிரித்துக்கிற? 5 ரூபா தான் பரோட்டா. உனக்கு நான் ஓனர் கொடுக்குறாரு, வேலை செய்யறோம். ஒரு பரோட்டாக்கு ஒரு கண்டி போதான் சும்மா எடுத்து ஊத்திக்கிற அப்படியா? சால்னா நான் ஒருத்தர் நீ ஊத்துனா தானே கம்முன்னு இருப்பாங்க இல்லையா? என் மூஞ்சே பார்த்து திப்பி போறேன் பாரு. அதோட வர வச்சு ஊத்து. என்ன பாத்துக்கிறாரு? இதை பட்டு வாயில போடு. இப்போ எலும்பு துண்டுக்கு நாய் அலையிற மாதிரி அழுகி துண்ணுகிறான். இந்த 2 தடிமாடு என்ன தேவைப்பட்டு தெரியா? என்ன வேணும் உங்களுக்கு? 2 பரோட்டா, ஒரு சிக்கன் தொக்கு எடுத்துட்டு வாங்க. ஓனருக்கு சரியான வேட்டை தான்.
யோ போராட்டம் எடுத்துன்னு வந்து வச்சிட்டியா எதில் தொட்டு சாப்பிடுறதே போய் சால்னா எடுத்துவாயா என்ன தொட்டுன்னு சாப்பிடு. அட நாத்த முடிச்சு உன்ன தொட்டு என்ன பண்றது போய் சால்னா எடுத்துவாடா எதிர இருக்கிறவன நம்பாதீங்க. இந்த பார், உங்க தட்டுல கூட கை விட்டு துண்ணுவான். அவன் இவ்வளவு நேரம் துண்ணதை பார்த்து நானே பயந்து போய்க்கிறேன். யோ அவன் வீட்டுக்கு சாவன் தூண்டுறான் போய் எத்தனை சால்னா இவன் துண்ணது பார்த்தாதுன்னு எதிரில் இருக்கிறவன் வேற மிரட்டிங்கிறான். நேத்தா பண்றது கால்னா தானே ஓனா. இந்தா குடி கால்னா. அண்ணா இருப்பா நான் ஊத்திக்கிறேன். ஏய், எவ்வளவுதானா குடிப்பீங்க? ஏய் எங்க பொண்டாட்டிப்பா நான் சாப்பிடுமா நீ எனக்கு கொஞ்சம் ஊத்திக்கிறேன். டேய் 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 புறா, அந்த பரோட்டா பாரு நீச்சல் வச்சுக்குது சால்னாவில. எங்க என்ன கொண்டாத்துதே? யோ நான் பொண்ணு தெரிவிட்ட எங்கேயா சிக்கனு கிச்சன் அங்க இருக்குதியா? யோ கிச்சனை கேட்கலையா சிக்கன் சிக்கன் அண்ணா காத்து செவிடா இருக்கா? இன்னும் என் சைக்கிள்ல காமிக்கிறேன். யோ வெறும் சிக்கனை சாடாங்க போய் பரோட்டா எடுத்தாயா என்னடா இது, எவனும் வேற லெவல்ல இருக்கிறானே. இப்பா பரோட்டா எல்லாம் க்ளோஸ். என்ன ஸ்கூல் பசங்களுக்கு மட்டும்தான் இருக்குது பரோட்டா, உங்களுக்கு எல்லாம் கிடையாது. கிளம்பு. கிளம்பா வாயிலே எதுக்கு சொன்னா எப்படி ஒருத்தனை உட்கார சாப்பிட சொல்லிட்டு ரொம்ப சாப்பிட பண்ணுமா இல்லையா? என்னப்பா வா கை வா. சரி சரி, காசு குத்துட்டு கிளம்பு. சரியா கை கழிட்டு வரா. பார்க்க தேடி மாறிக்கிறான். ஆனா ஓட்டு போறான். உச்சாரம் கேட்ல நிக்கணும். யோ காசா கேட்டா 5 ரூபா பில்ல தரோம் 10 ரூபா நோட்டா தரோம். ஒன்னா எத்தனை பரோட்டா சாப்பிட்டேன்னு ஞாபகம் இருக்குது அவனுக்கு? யோ சாப்பிட கிட்ட பேசிக்கிறேன் போய் பரோட்டா எடுத்தாயா பரோட்டா தானே போட்டு எடுத்துன்னு வரேன். அவனு மட்டும் போட்டு எடுத்துன்னு வரான்றா எனக்கு இல்லன்றா. அது இருக்கட்டும், நீ சாப்பிட்டதுக்கு காசை குடி. கை காடு வச்சுக்க. இன்னும் 2 ரூபா கொடுமா. இந்தா இது டிப்ஸ் தனியா வச்சுக்க. என்ன பிச்சைக்காரனுக்கு போடுற மாதிரி சில்லறையா போடுற? உன் கணக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா உனக்கு? ஓனர் கிட்ட பேசு போ போ. சாப்பிட்டு வெறும் 10 ரூபா நான் கூப்பிடுவானே நீங்க ஒருத்தர் அவன் பின்னால் நிக்கிறான் பாரு, பாறாங்கல்ல மாதிரி. எப்பா 10 ரூபாயா கொடுத்த பொய் புழுறான் போட்டன. 12 ரூபா கொடுத்தா 2 ரூபா டிப்ஸ் வேற கொடுத்தா. தீனி பண்ணாரா? உன் கணக்கு என்ன அங்க ஓனர் கேளு. என் கணக்கு எனக்கு தெரியாதா? ஓனர் அந்த 32 பரோட்டா, ஒரு தலைகறி, ஒரு காடை, 2 ஆப்பாயில், இதான் கணக்கு. மொத்தம் என்ன சொன்ன நீ? 5 ரூபா தானே பரோட்டா சொன்ன. தம்பி இவருக்கு பேச தெரியாது பரோட்டா 5 ரூபா சீப்பன் பெஸ்ட் தான் ஆனா ஒரு பரோட்டா 5 ரூபா சாப்பிட்டது 32 பரோட்டா 160 ரூபா ஒரு காடை 90 ரூபா ஒரு தலைகறி 90 ரூபா 2 ஆபாயில் 30 ரூபா 370 ரூபா. ஓனர் 5 ரூபா எவ்வளவு வேணாலும் சாப்பிட சொன்னான். அதனாலதான் தலைகறி பரோட்டா சொல்லிட்டு வாங்கி அப்பிட்டேன் நானு. நீங்க மட்டும் இவ்வளவு காசு ஆகும் சொல்லியிருந்தா ஒரு பரோட்டா வாங்கி பாதி நான் சாப்பிட்டு பாதியம் பொண்டாட்டி. அவ்வளவு கஞ்சனாடா நீ? சாப்பிடும் போது அதை காமிக்கவே இல்லைங்க. புது பையன் தெரியாம சொல்லிட்டாருப்பா. அதுக்கு நானா பண்ணுவேன் ஓனர்? நீங்க நல்லவர் தான், ஆனா இருக்கிற ஆள் சீன் இல்லையா? இப்படி கஸ்டமர்ல வெறுப்பேத்தலாமா? பரோட்டாலாம் நல்லா தான் இருக்குது 5 ரூபாய்க்கு. குன்றத்தூள் யாராலையும் இவ்வளவு தர முடியாது. தம்பி நீ சொன்ன தப்புக்கு நீ தான் பதில் அளிக்கணும். ஓனர் அவனே வச்சு வேலை வாங்கிக்கீங்க. ஆமா போலாம். காசு கொடுக்காத போறான், அவனை போய் மடக்கணும். நீ வாட்ட யார் மேல தப்பு? உன் மேலதான் தப்பு. 1 மாசம் ஃப்ரீயா வேலை செய்ய